லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹைனா ஆடிஷன்ஸ் ஆன் மோஷ் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மோஜில் பகிருங்க. ஸ்பெசிஃபிக்கா இப்போ இருக்க எல்லா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லயும் டிஃபால்ட்டா எல்லாரும் பாக்குறது இன்டர் பிளாக்ல ஒரு ஹை, கிளைமேக்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ஹை. என்ன பண்ணிருக்காரு படத்துல? ஆதித்ய கரிகாலன், வந்தியத்தேவன், ஆன்டகனிஸ்ட் யாரு, இவங்களை வச்சு a good interval point and also a great climax and to look forward for the second part. Like ரஹ்மான் சார் உடைய RR.க்கு அப்புறம் அந்த வெர்ஷன் நீங்க பாத்துருப்பீங்க. என்ன ஸ்டோரி வருமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த த்ரெட்டை புடிச்சிட்டு நாங்க எடுத்துட்டு போய் எங்க விடுறோமோ விட்டுருக்கோம். ஒரு பார்ட்ல நாங்க எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணோம் 2010 அப்படி சொன்னாரு. அதுக்கு ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. ஒரே பார்ட்ல அவர் சொன்னது ஒரு சின்ன படம் பண்றேன் கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் நடக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நின்னு போச்சு. IndiaGlitz presents கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்த்ல இன்னைக்கு என் கூட இருக்க பர்சன் பத்தி சொல்லணும்னா இந்திய அளவுல, அதாவது ரொம்ப அதிக அளவுல தேசிய விருதுகள் வாங்கின ஒரு எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த கனவு படத்துக்கு எப்படி ஒரு AR.RAHMAN சார் ஒரு பக்கபலமோ, அதே மாதிரி இந்த சைட்ல ஸ்ரீகர் பிரசாத் சாரோட பேர் கண்டிப்பா நம்ம சொல்லாம இருக்கவே முடியாது. என் கூட எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்காங்க. ஃபார் ஐமேக்ஸ், ஃபார் எனி பர்டிகுலர் டெக்னிக்கல் எப்படி சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் டெக்னிக்காலிட்டி ஐமேக்ஸுக்காக பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியுமா? அதுல இல்ல அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலா இது ஐமேக்ஸ்ங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு மீடியம் அவ்வளவுதான் இந்த படத்துக்கு. ஓகே, மார்க்கெட்டிங் மீடியம் அண்ட் ஆல்சோ இட்ஸ் பிகாஸ் லார்ஜர் த ஸ்கிரீன் the experience may be better ennappo we chose that medium to also exhibit us, right? But it was not shot with IMAX in mind. It was shot as a normal idudha, right? IMAX in shoot panna the whole shooting everything will be quite different, right. So this is not exactly IMAX kosam shoot pannadhu illa, but enna ipa big films jananga big screen la enjoy panna nariya விருப்பப்படுறாங்க. ஸோ இட்ஸ் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ வீல் கிவ் தெம் தட் ஆப்பர்ச்சுனிட்டி கோசம் ஐமேக்ஸுக்கு. ரைட், ஓகே, ரைட். அதே மாதிரி சார், இப்போ ஒரு பிக் ஃபிலிம் ஒரு எல்லா தரப்பான ஆடியன்ஸ் உள்ள பாக்குறாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா இப்ப இருக்க எல்லா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லயும் டிஃபால்ட்டா எல்லாரும் பாக்குறது இன்டர் பிளாக்ல ஒரு ஹை, கிளைமேக்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ஹை. இந்த ரெண்டுமே நீங்க மனுஷரை டிசைட் பண்றது கண்டிப்பா நிறைய டிஸ்கஷன் போயிருக்கும். ஹவு டிட் தட் ஹேப்பன்? See, it did happen. See, என்ன ஒன்னா ஃபில்ம் மேக்கிங்கே எப்படின்னா வாட் இஸ் ஸ்டோரின்னு டிசைட் ஆயிடும். அதுக்கப்புறம் எடிட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். பட் எடிட்டிங் டேபிளுக்கு வந்தோன்னா, ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் எடிட்டிங் டேபிள் வரும்போது நிறைய ஃபார்வர்ட் அண்ட் பேக் நடக்கும் ஸ்கிரீன் பிளே வைஸ். ஓகே, ஸோ அப்போ எது இங்க எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும், எது அங்க எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஃபைனலி we have cracked the place for a good interval point and also a great climax which will hold the audience interest and to look forward for the second part. So I think somewhere we've been able to, it took a lot of time of edit time, but finally we were able to crack that and get that one emotional hook on for the interval point, and this I think audience will be satisfied. அதே மாதிரி சார், இப்போ எப்படி பெர்முடா ட்ரையாங்கிள் சுத்தி ஒரு மித் இருக்கும், அந்த மாதிரி இந்த படத்தை சுத்தி ஒரு சில சின்ன சின்ன மித்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த கதையில ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜெயம் ரவியோட போர்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், கார்த்தி ஓவர்டேக் பண்ணிட்டு நிறைய போவாரு, நந்தினி கேரக்டரே ஆஃப் ஆஃப் த ஃபிலிம்ல தான் வருது, இப்படிங்கிற மாதிரியான பலதரப்பட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு ஆடியன்ஸ் மத்தியில. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கதை பிரகாரம் certain characters லேட்டா வருவாங்க. பட் நீங்க சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இதா இருக்காது. You will be able to enjoy all the characters in the first part itself. So and it will be set up nicely what will follow in the second part. அப்படிதான் பண்ணிருக்காரு சார். So you won't miss anybody in the first part. All the characters in the who are being advertised and who are working, everybody will be fully justified in the first part itself.
this is the biggest high in this interview அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி இந்த பாட்டை நீங்க வந்து கிராக் பண்ணிட்டீங்க சார். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட். இந்த படத்துல வார் சீக்வென்ஸ் ட்ரீட் பண்ணப்பட்ட விதம் எப்படி இருந்தது? நான் அதான் சொல்ல வரேன் என்னன்னா, இதுல வந்து இப்போ வார் சீக்வென்ஸ் வர வந்து எல்லாமே ஒரு மாதிரி இன்சைட் த வார் கேமரா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்கு. இட்ஸ் நாட் லைக் வெளியில இருந்து பார்க்கும்போது அடிச்சுக்கிறாங்க, இவன் அங்க குதிக்கிறான் அந்த மாதிரி இல்லாம, ஐ மீன் ஒரு இஃப் த வார் இஸ் குள்ள கேமரா இருந்தா எப்படி இருக்கும். லெட்ஸ் சே இப்ப நானும் நீங்களும் ஒரு இந்த பேட்டில்ல சண்டை போடுறோம்னா அந்த மாதிரி இருக்கும். ஆமா, அப்படிதான் உள்ள இருக்கும். பட் ஸ்டில் யூ வில் கெட் த ஹை ஆஃப் 50 horses, 20 horses or whatever horses and battle and action, everything is there. And it's not there is a slight element of maybe exaggeration, but it's more about swag and not about exaggerated action. Okay, right. I mean, எட்டடி குதிச்சு அடிச்சு அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஆக்ஷன் கிடையாது. It is all ரியலிஸ்டிக்கா என்ன பண்ண முடியும் ஒரு ஆளுன்ட்டு, பட் இட்ஸ் காட் தட் என்ன சொல்லணும், எனர்ஜி அண்ட் ஃபர்வர். ரியலா ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன். லைக் ரஹ்மான் சாரோடைய RRக்கு அப்புறம் அந்த வெர்ஷன் நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப அவருடைய சாங்ஸ் நாங்க கேட்டுட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் வந்து நீங்களும் அவரும் சேரும்போது என்ன நடக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணிருக்காரு படத்துல? ஆக்சுவலா என்னன்னா, இந்த லாஸ்ட் 1 month இந்த மிக்சிங் ரஹ்மான் சாரோட மியூசிக் அது ஐ திங்க் ஐ மஸ்ட் சே ஃப்ரம் மை சைட் இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரைட். So I think people will like his background music as much as they like the songs. Right. I think he's done a wonderful job in தோணுது இந்த மாதிரி படத்துக்கு to get such a very unique score. Fantastic. He has really put in a lot of hard work. சார் இப்போ நம்ம வந்தியத்தேவன் பத்தி நம்ம நிறைய பேசும்போது நம்ம கண்டிப்பா இந்த படத்துடைய சோல் நந்தினி, லைக் லாஸ்ட்ல கூட ஒரு ஃபென்டாஸ்டிக் ஷாட் இருக்கும். லைக் வந்து நந்தினி வந்து அவங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெனமஸா பாக்குறாங்களா, இல்லாட்டி ஒரு ஏக்கத்தோட பாக்குறாங்களா, இல்லாட்டி ஒரு வெறியோட பாக்குறாங்களாங்கிற அந்த லுக்க வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து அப்படி ஃபுல்லா பண்ணிருப்பாங்க. கட் பண்ணா வந்து அந்த த்ரோனோட ஒரு ஷாட்டோட அது வந்து முடிஞ்சிருக்கும். அது எப்படி பிளான் ஆச்சு? அண்ட் அதே மாதிரி நந்தினியோட கேரக்டரே வந்து இந்த ட்ரெய்லர்ல எப்ப வரும்னா லேட்டர் பார்ட் ஆஃப் ட்ரெய்லர்ல தான் அது ரிவீல் ஆகுது. கரெக்ட். சோ நந்தினிக்கு ஒர்க் பண்ற நந்தினியோட வேர்ல்டு வந்து இந்த படத்துல எப்படி இருக்கும்? அதுதான் ட்ரெய்லர்லயே நம்ம வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் வந்தது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸை வந்து நம்ம ஒன்லி டீசர்ல வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸா காமிச்சது, இது இந்த கேரக்டர் அது அந்த மாதிரி பண்ணல. அதனால ட்ரெய்லர்ல we made sure that each character is introduced, and as it goes on, இப்ப antagonist இதுதான் நந்தினி. சோ அவங்கள வந்து எண்டில் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சோ அதனால அவளை எண்டில் எடுத்துட்டு வந்து தென் அவங்க வந்ததுல இருந்து there can be only destruction because she's taking revenge, right? She's going to explode. Explode. So அந்த மாதிரி போணும். So somewhere at the end we wanted that little underline of her where she is இது. So வேற ஏதோ ஒரு ப்ரோமோ கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருந்தோம், இவ மேல எண்ட் பண்றது. அது அப்படி போய் கடைசியில ட்ரெய்லர் பண்ணும்போது சரி இதை எண்ட்ல வச்சா ஒரு சின்ன பாஸும் கிடைக்கும், ஒரு என்னன்னா ஒரு சினிமேட்டிக் ஒரு எக்ஸ்பிரஷனும் கிடைக்கும் சொல்லிட்டு we added that at the end and it worked very well. Because that's the concept of the film actually. பார்த்தா என்னன்னா she is trying to destroy them and take over that kingdom. சார் இப்போ ரீசெண்டா வந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு சம்திங் ஒரு டீசர் மாதிரி ஒரு சின்ன ஒரு வெர்ஷன் ஆஃப் இது வந்து நீங்க விட்டுருந்தீங்க. தட் ரிலேட்டிவ்லி ஓப்பன்ட் அப் வித் கொஞ்சம் மிக்சட் ரெஸ்பான்ஸ் அதுக்கு இருந்தது. சோ அது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுடைய நாலேஜுக்கு வந்ததா? லைக் வந்து உங்க டீமுக்கு வந்து அது வந்து தெரிய வந்ததா? லைக் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி ஒரு கட்ல விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது, அது வந்துதா? வந்தது. பட் எங்க ஐடியா என்னன்னா ஃபைனலி இட்ஸ் a glimpse or a teaser. So ஒரு ஸ்கேல் ஆஃப் த film காமிக்கணும், which had some positive implications on other things. It was sort of a thing for the whole Indian market. Okay. You know, so அது பார்க்கும்போது அது ஸ்பெசிஃபை பண்ணிதான் என்னன்னா படத்துல இத்தனை விஷயங்கள் இருக்குன்ட்டு, பட் எமோஷனல் கண்டென்ட் அதுல இல்ல, ஹார்ட்லி ஒரே ஒரு டயலாக் ஏதோ இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனால ஒருத்தர் ரெண்டு பேர் இது சொல்லியிருக்காங்க, பட் we looked at it slightly differently at that time, that it will be it should cater to the 18 to 25 age
group who would not dismiss it as a drama film. Right, okay. And maybe a dialogue film. ரோடு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ன்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசம் இந்த மாதிரி பண்ணோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை அங்கே அட்ரஸ் பண்ணோம் சார். லைக் வந்து ஒரு 2.25 மணி நேரம் படத்துல எல்லா கேரக்டரும் எஸ்டாப்ளிஷ் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க் அப்படிங்கிற போது, இப்போ நாங்க ரீசெண்டா ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் பார்க்கும்போது தட் இஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கான ஒரு மெட்டீரியல் நாங்க பார்த்துட்டோம். அதுல ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. லைக் எல்லாருக்குமே ஒரு ஸ்கோப் காமிச்சிட்டீங்க. லைக் தட் இஸ் அகைன் வந்து அது பண்ணது உங்க அசிஸ்டன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க வந்து ஸ்டேஜ்ல அதை மென்ஷன் பண்ணீங்க. ஃபார் யோர் ஸ்டேச்சர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்க அசிஸ்டன்ட்டை வந்து நீ கிரெடிட் பண்றதுங்கிறதே வந்து இட்ஸ் a big thing. How that process happened? Like what happens is we are very hands on. My assistant we asked him to do promos so that we can concentrate on other things. So அவரை நிறைய நம்ம என்னன்னா தலைமையில உட்காந்துட்டு இப்படி அப்படின்ட்டு ஒரு 20 வருஷம் பண்ண வச்சு இதை பண்ணி அது பண்ணி அது பண்ணி ஃபைனலி வேற. பட் we also participate, either director or me, we participate in him giving ideas and his ideas. So it goes on like that to get finally சொன்ன மாதிரி என்னன்னா இது பார்க்கும்போது இதுன்னு தெரியணும் உள்ள வந்துட்டு you can surprise audience, you should not shock audience. ஒரு ட்ரெய்லரோ ஏதோ ரொம்ப காமிக்காம இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஜனங்க வர மாட்டாங்க. இனஃப் காமிச்சு இதுதான் படம் தெரிஞ்சா so you'll be very comfortable with so அந்த பேட்டர்னுக்கு எடுத்துட்டு வரதுக்கு we did a lot of work. Okay, why did you feel like Manirathnam sir films வந்து different, மத்த film makers கூட work பண்றது differentங்கிறது how do you define that? See, the thing is that what happens with him is அவரு கன்சீவ் பண்ணதுல இருந்து அவரு ரிலீஸ் ஆகுற வரைக்கும் கான்ஸ்டன்ட்டா he's so passionate about it. Right. He's only thinking about it. If I call him right now also, he will be still thinking about இதுக்கு மேல ஏதாவது பண்ணலாம் சார், இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, பிரிண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னா கூட சரி அப்ப அந்த இது கரெக்டா இருக்காட்டா இந்த மாதிரி. So that will rub on us also. Right. No? So we are also constantly in the zone ல தான் இருக்கு. இந்த படம் பண்ணும்போது எவ்ரி டைம் பார்க்கும்போது ஐயோ இந்த டைட்டில் பின்னாடி இது கொஞ்சம் ஏதோ இதா தெரியுது, இந்த அந்த ஸ்டார்ஸ் இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு, இந்த மாதிரி ஒரு that sort of ஒரு எனர்ஜி. முதல்ல வந்து சார் மணி சார் வந்து அவருடைய ஒர்க் பண்ண செட் ஆஃப் எடிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து நம்ம லெனின் சார்ல இருந்து விடி விஜயன்ல இருந்து சுரேஷ் ஆல்ஸ்ல இருந்து அவங்க வரைக்கும் தான் அவர் கண்டினியூ பண்ணி இருந்திருக்காரு. ஃப்ரம் அலைப்பாய்தே வந்து நீங்க வந்து அவர் கூட ஆரம்பிச்சீங்க. இந்த கிரியேட்டிவ் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் வந்து எந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சது? லைக் அது வந்து கொஞ்சம் ரீகால் பண்ண முடியுமா? அது வந்து ஆக்சுவலா சார் வந்து இந்த அலைப்பாய்தே பண்ணும்போது ஒரு வாட்டி ஒரு கம்யூனிகேஷன் வந்தது பார்க்கணும்னு. அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தெரியும் அவ்வளவுதான், தவிர பெரிய இது கிடையாது. we haven't met so many times. ஸோ யாரோ காமன் பர்சன் ஒருத்தர் இருந்தார், அவர் ஃபோன் பண்ணி இப்படி சார் மீட் பண்ணோன்னாரு, நெக்ஸ்ட் படம் ஆரம்பிக்கிறாரு, which was exciting. Already I was doing quite a bit of work, but to do with Mani sir was a dream for any person. So அதனால I went and met him. அவர் சொன்னது வந்து ஒரு சின்ன படம் பண்றேன் கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்னாரு. பண்ணலாம் சார், ஸ்கிரிப்டை கொடுத்தாரு, படித்தேன். ஸோ என்ன அவர் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த டைம்ல போய் அவரோட ஜாயின் பண்ண. அதுக்கு முன்னாடி இது வெரி சக்சஸ்ஃபுல் டைரக்டர் ஆல்ரெடி. பட் எனக்கு ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணணும், வேற நெரேட்டிவ்ஸ்ல வேற மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஜோன்ல மைண்ட் செட் இருந்தது அவருக்கு. ஸோ இந்த படமே எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டே வெரி நான் லீனியரா ஒன்னு எழுதியிருந்தாரு. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படம்லாம் லீனியர் படங்க, இது வந்து நான் லீனியரா. ஸோ எப்படி போவோம் எப்படி வரும்ன்றது தெரியாது, ஃபார்வர்ட் போவோம் பேக் போவோம் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி போது இட் வாஸ் மோர் எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஸோ அவரோட கொலாபரேட் பண்றோம், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணும்போது நல்லா இருக்கும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆச்சு எங்க ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணோம். ஏன்னா நான் லீனியரா இருந்தாலும் அந்த டைமுக்கு அது கொஞ்சம் ஹெட் ஆயிட்டு அப்புறம் ஆடியன்ஸை ரீச் பண்ணலன்னா என்ன எங்களுக்கு தெரியும் உள்ள வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஜனங்களுக்கு வந்து ஈஸியா என்ஜாய் பண்ற விஷயம் இருக்கு அதுல. பட் சப்போஸ் போய் ரீச் ஆகலன்னா இந்த நான் முன்னையும் பின்னையும் கதையை போட்டு குழப்ப அந்த விஷயத்துக்கோசம் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய டிராஃப்ட்ஸ் ஆச்சு ஆக்சுவலா, 16-17 வாட்டி வெர்ஷன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைனலா we landed on which is like not the best point,
best possible non-linear narrative at that, but for that point and the year it was the best possible naniche release it. So and the experience was very good. Angenda I've been traveling with him on various films. Super sir. அத தொடர்ந்து வந்து நீங்க every film after film வந்து நீங்க செட் பண்ணி வச்சிருக்க ஒரு பேட்டர்னை தான் வந்து அதுக்கு அப்புறம் வந்து ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாரும் அத ஃபாலோ பண்ணி வந்து அத பத்தி பேசுறாங்க. I mean அத பத்தி ட்ரையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கறபோது எல்லாத்துக்கும் ஒரு மூட் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம பொன்னியின் செல்வன் பத்தி பேசணும் அப்படினா கிட்டத்தட்ட மணிரத்னம் சாருக்கு வந்து 80கள்ல இருந்து வந்து இந்த படத்தை வந்து ரெடி பண்றதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்காரு. இந்த கதையை உங்கள்ட்ட எப்ப சொன்னாரு? அண்ட் பொன்னியின் செல்வன் ப்ராஜெக்ட் வந்து எப்ப உங்களுடைய காதுகளில் ஃபர்ஸ்ட் இருக்கு? எப்படியும் ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே இதை பத்தி கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவர் சொல்றது இதை எப்படியோ பண்ணணும்ன்ற ஒரு, அதுக்கப்புறம் ஒரு ஐ திங்க் ஒரு 10 or 12 இயர்ஸ் முன்னாடி, 10 இயர்ஸ் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் டைம், பட் ஒரு டைம்ல ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வித் ஆக்டர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி எல்லாம். பட் த டைம் வாஸ் நாட் ரைட் ஃபார் ஹிம் to get this sort of funding and this sort of exposure at that time. Poga poga ippattukku cinema has improved. Also I think with some hits like Bahubali adella vandavane market has opened out much more. Inna vandu நம்ம limited to south ah irundhathu, ipo vandu it has gone beyond and is also gone abroad, is opened up. இதெல்லாம் consider பண்ணும்போது maybe இப்பதான் அதுக்கு ரைட் டைம் வந்திருக்கு தோணுச்சு. பட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவர் மனசுல ரொம்ப நாளா இருக்குன்னு தெரியும். நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் நடக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நின்னு போச்சு. சார் நீங்க சொல்ற பீரியட் எனக்கு பர்టిక్యులரா ரொம்ப ஞாபகம் இருக்கு. லைக் அந்த டைம்ல தான் வந்து தி லைக்ஸ் ஆஃப் விஜய் சார் இருக்கட்டும், மகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தாங்க இல்லையா அப்போ? ஆமா. சோ அந்த பீரியட்ல லைக் இப்ப நான் ஜெயமோகன் சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்டராக்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, லைக் வந்து இந்த 5 வால்யூம் இருக்க இந்த புக்ல இருக்க இந்த கதையை வந்து ஒரு பார்ட்ல நாங்க எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணோம் 2010 அப்படின்னு சொன்னாரு. I was like just shocked sir. எனக்கு புரியல லைக் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் how was that plan sir? அது எப்படி இருந்தது? இல்ல என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஐடியா, it is good that maybe it didn't happen at that time because அதுக்கு full justice பண்ண முடியாது ஒரே பார்ட்ல full 5 booksயும். So அதுக்கப்புறம் போக போக when you knew that audience are ready to see 2 parts, ஒரு கேப் விட்டாலும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் வந்தால் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவோம்னா ஒரு லேர்னிங் ப்ராசஸ் டியூரிங் தட் டைம். த பட்ஜெட் இது அது. ஸோ ஐ திங்க் மேபி இட் வாஸ் டிஸ்டைன்ட் டு பி மேட் நவ் வேர் இட் இஸ் எக்ஸெப்டட் டு ஹேவ் அ லாங்கர் லெங்த் அண்ட் 2 பார்ட்ஸ் அதை பண்ணி யூ கேன் டூ மோர் ஜஸ்டிஸ். ஐ திங்க் சார் கேன் டூ மோர் ஜஸ்டிஸ் டு த புக் தேன் he would have done it if it had done it in one part, which would have been very difficult actually. சார் இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, லைக் வந்து இது யாருடைய இந்த கதை இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நகரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா புத்தகம் படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும் வந்து அது வந்தியத்தேவனுடைய ஷோல்டர்ல தான் அந்த புக் வந்து கேரி ஆகுது. மனுஷனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த கதை வந்து யாரை சுத்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. இப்போ வந்து என்னன்னா கல்கி அவரு என்ன எழுதியிருக்காரோ அந்த ஈத்தோஸ்ல தான் சாரும் ஸ்கிரிப்ட பண்ணிருக்காரு. சோ இப்ப நீங்க ட்ரெய்லரை பார்த்தாவும் அது நாங்க நீங்க பாத்தீங்கன்னா you'll get a fair idea எப்படி we have tried to make it as close to the book as possible. So அந்த பாணியில தான் அந்த கதையே நகரும். சார் இப்போ எடிட்டா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி பேசணும்னா டெஃபினெட்லி ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். லைக் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம், லைக் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத ஒரு வேர்ல்டு அது வந்து நம்மளோட ஓன் கிரியேஷன்ல வருது அப்படிங்கிற போது ரெஃபரன்ஸ் கண்டிப்பா மெட்டீரியல் வந்து நம்ம வந்து நிறைய வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் கண்டிப்பா அதுக்குண்டான ஹெல்ப் வந்து இந்த படத்துக்கு எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம we are open to many good series now, நிறைய சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற போது அதாவது தமிழ் பேஸ்ட் ஒரு எப்பிக்கை நீங்க வந்து எடிட் பண்றதுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ பேசிக்கா ரெஃபரன்ஸ் என்னன்னா சார் பண்ண ரிசர்ச் தான் மெயின் ரெஃபரன்ஸ். ஃபார் ஒரு வாட்டி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன உடனே they spent lot of time on research on costumes or locations and architecture இந்த மாதிரி இதுல. ஸோ அதுதான் பேசிக் ரெஃபரன்ஸ் டு கெட் அ ஃபீல் ஆஃப் த ஃபிலிம். இந்த மாதிரி இடத்துல இருந்தது. இப்போ என்னன்னா aesthetic சென்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இன்னைக்கும் படம் பண்ணும்போது ஒரு aesthetic sense is to be more realistic. ஸோ அது சார் பிலீவ்ஸ் இன். ஸோ அவர் அதை பிலீவ் பண்ணி அந்த aesthetic சென்ஸை இந்த மாதிரி ஒரு பிக் ஃபிலிம்ல கொண்டாடணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ வந்து மணி சார் யூஸ்வலா பண்ற படங்க வந்து மோர் எமோஷனல் அண்ட் மோர் கேரக்டர் ட்ரிவன் இந்த மாதிரி இருக்கும். he really doesn't believe in grandeur கோசம் தான்
எடுக்கணும் சீனை அந்த மாதிரி இல்ல. எமோஷனல் கண்டென்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அது ஒர்க் ஆகும், அப்படிதான் படம் பண்ணி. சோ என்னன்னா இந்த நாங்க பக்கத்துல இருக்கும்போது சாரை வந்து கொஞ்சம் கிராண்டாவும் வைக்கணும், இதா வைக்கணும்னு எப்பயும் கேட்டுட்டு இருப்போம். அவர் வந்து எதுக்கு சும்மா எல்லாத்தையும் கிராண்டா யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு. பட் சம்வேர் யூ நீட் தட். நம்மளுக்கு என்னன்னா ஒரு பீரியட் ஃபிலிம்னு கேட்ட உடனே என்னன்னா பெரிய பிளாக்ஸ் இருக்கும், பெரிய செட் இருக்கும், இந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கே வரும். அது வந்து அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. ப்ராபப்லி நம்ம ப்ரீ டிசிசர் ஃபிலிம் மாதிரி இஃப் யூ டேக் அஸ் பாகுபலி ஆர் சம்திங் இந்த மாதிரி அந்த ஃபீலிங் வந்துடுச்சு. ஸோ அந்த பிளெண்ட் ஆஃப் ஹேவிங் தட் அண்ட் டு ஹேவ் அன் வெரி நேச்சுரல். அந்த காலத்துல இப்படிதான் இருந்திருக்கும், கிராண்ட் இருந்தா கூட இப்படிதான் இருக்கும், கோல்டா கேரிஷா கலர்ஃபுல்லா செட் தேவையில்லை. பட் எஸ்தட்டிக் சென்ஸோட கிராண்ட்னஸ் இருக்கணும்ன்றது டைரக்டரோட விஷன். சோ அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்ன்றதுதான் எல்லாம் ஹோல் டீம் வந்து பண்ணது. லைக் வந்து இப்போ ஒரு பெரிய ஸ்கேல் ஃபிலிமுக்கு வந்து தட் டிமாண்ட்ஸ் வந்து சிஜி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா அதுல இருக்கும். அப்படிங்கிற போது இதுல வந்து நம்ம யூசேஜ் ஆஃப் சிஜி ஷாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இது வரைக்கும் மினிமலா பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. அது ட்ரெய்லர்ல ஆக்சுவலா என்னன்னா நிறைய சிஜி இருக்கு படத்துல. மோர் பிகாஸ் ஆஃப் கோவிட் சிச்சுவேஷன். அதனால எல்லாமே போய் ரியல் லொகேஷன்ஸ்ல எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் டைரக்டர்னால முடியல. ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அண்ட் இட் வாஸ் கெட்டிங் டிலேட். ஸோ நிறைய செட்ஸ்ல அந்த மாதிரி கூட பண்ண வேண்டி வந்தது அட் சம் பாயிண்ட். ஸோ ஆக்சுவலா நிறைய சிஜி யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, பட் சிஜி எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா சிஜின்னு தெரியாத அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஜஸ்ட் டு இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு சிஜி யூஸ் பண்ணிருக்கோம். சும்மா கிராண்டா தெரியறதுக்கோ ஒரு கிரீச்சரை கிரியேட் பண்றதுக்கு அந்த மாதிரி இல்ல சிஜி. சிஜி ஆல்வேஸ் என்னன்னா ஒரு மாதிரி எஸ்தெட்டிக் சென்ஸை பெட்டர் ஆக்கிறதுக்கு, என்ஹான்சிங் த ஃப்ரேம் அந்த மாதிரி. சோ உங்களுக்கு என்னன்னா டைரக்டா பார்த்தா சிஜின்னு தெரியாது, சிஜின்னு உணர முடியாது. பட் there is a lot of CG in the film. ஏன்னா அப்பதான் we could achieve. ஏன்னா இப்போ பீரியட்ல இந்த மாதிரி இப்போ எந்த ஃப்ரேம் வச்சாலும் உங்களுக்கு பேக்ல பீரியட்ல வந்து உடனே ஒரு எலக்ட்ரிக் போஸ்டோ இல்ல ஃபீல்ட்ஸ் இன்னைக்கு மாதிரி இருக்கிறதோ இந்த மாதிரி நிறைய வந்துரும். கரெக்ட். பட் இதுல அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கோசம் we'll have to clean up. அதை வந்து மாத்த வேண்டி வந்தது. தென் அன்னைக்கு எப்படி இருந்தது வில்லேஜ் சந்தை எப்படி இருந்தது, இந்த மாதிரி lot of things were created. ஒரு பார்ட் செட் அண்ட் பார்ட் வாஸ் CG. So that took a lot of time of our time. And in the whole விஷயத்துல என்னன்னா there is a sense of perfection which you want to achieve. So the director is like that. So அது வந்து makes everybody also want to do their best. So in the perfection என்ற ஒரு வார்த்தையே வந்து very subjective word. எனக்கு perfectன்றது உங்களுக்கு மேபி not so perfect. So அது நமக்கு தெரியாது எப்படின்னு. பட் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற டைம் வரைக்கும் லாஸ்ட் மோமெண்ட் வரைக்கும் தட் இப்போ வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. என்னன்னா புஷ் பண்ணி ஒரு சின்ன எலிமெண்ட் இருந்தாலும் அந்த எலிமெண்ட்டை வந்து இப்படி இருக்கக்கூடாது, இன்னும் பெட்டரா இருக்கணும். இதோட சைஸ் ஒரு பேக்ரவுண்ட்ல டெம்பிள் இருந்தா அந்த டெம்பிளோட சைஸ் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இவ்வளவு இருந்தாதான் பெட்டரு. அண்ட் காரிஷா இருக்கக்கூடாது, அது என்ன போக்கஸ்ல இருக்கணும் இந்த தூரத்துல இருந்தா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய. இட் வாஸ் ஆல்சோ a learning process for us. ஏன்னா இவ்வளோ சிஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம். இப்போ நார்மல் ஃபிலிம்ல சிஜி யூஸ் பண்றதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ். நார்மல் ஃபிலிம்ல என்னன்னா ஒரு சர்டன் திங் வேணும்னா அதை ஆட் பண்றது, இட்ஸ் மோர் ஈஸி கான்டெம்பரரி. இது வந்து யூ ஹேவ் டு இமேஜின் சம்திங் விச் இஸ் பீன் தேர். ஸோ சடனா பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும் இது வந்து தப்பா இருக்கு, இப்படியா இருந்திருக்கும் அன்னைக்கு அப்படின்னு தோணும். இருந்திருக்கலாம், பட் இப்ப தோணும் நம்மளுக்கு அந்த மாதிரி. ஸோ அதை வந்து எவ்வளவு clean up பண்ணி எப்படி எடுத்துட்டு போனோம். இந்த process actually took lot of time for us. Right. Okay. Sir, இப்போ another important point is like இப்போ புக் படிச்சவங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். லைக் வந்து அவங்களால இப்ப ஈஸியா படத்துல ஒரு பர்టిక్యులர் விஷயம் இல்ல அப்படின்னா அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இது இல்ல அப்படிங்கிறது. சோ அப்படி இருக்கும்போது 2.25 மணி நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து கன்வின்சிங்கா புக் படிச்சவங்களுக்கும் ரிலேட் பண்ற மாதிரி வந்து வித்தவுட் எனி மேஜர் கட்ஸ் வந்து கொண்டு வரதுங்கிறது வந்து இட்ஸ் a very big challenge. How did you achieve that? அதுதான் என்னன்னா இப்போ வந்து புக்குன்னு ஒண்ணு இருக்கு. ரைட். புக்ல இருக்கிறது எல்லாமே வைக்கவும் முடியாது. ஸோ ஒரு சர்டன் லிபர்ட்டி எடுக்கணும் டைரக்டர். எந்த கேரக்டர் இம்பார்ட்டன்ட், எந்த விஷயம் இம்பார்ட்டன்ட். அல்டிமேட்டா ஒரு ஸ்டோரின்னு ஒண்ணு சொல்றாரு கல்கி. புக் எழுதும் போது என்னன்னா அது எலாபரேட்டா சொல்லுங்க. சடனா ஒரு இடத்துக்கு போனோம்னா
ஒரு பர்டிகுலர் கேரக்டர் போனா அவரை பத்தி ரொம்ப நேரம் என்ன வேணா சொல்லலாம். கரெக்ட். பட் இதுல வந்து கோர் கேரக்டர்ஸ் யாரு? கோர் கேரக்டர்ஸ் ஆதித்ய கரிகாலன், வந்தியத்தேவன் அண்ட் ஆன்டகனிஸ்ட் யாரு, இவங்களை வச்சு என்ன ஸ்டோரி வருமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த த்ரெட்டை புடிச்சிட்டு நாங்க எடுத்துட்டு போய் எங்க விடுறோமோ விட்டுருக்கோம். So that has been our concentration to see that it is everything comes into this space. So ஒரு small thing which is there in the book may be missing, but overall concept nothing will be missing. What is the ethos of the book ன்ற அவர் எழுதினாரோ அது எப்படியும் புக்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும், அந்த கேரக்டர் வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆகி இந்த இல்லையே அது இல்லையேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் என்னன்னா ஏதாவது ஒரு சின்னது இருக்கும், ஒரு கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்திருக்கும், அது ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா ஐயோ அது இல்லையே அப்படின்னு தோணலாம் தவிர, பட் எல்லா கேரக்டரும் எல்லாரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேலன்ஸ் பண்ணி emotional content of a family in this whole thing, ஒரு கான்ஸ்பிரசி, அதுல எப்படி இவங்க எல்லாம் ரியாக்ட் பண்றாங்கன்றது கிளியரா I think we are able to tell in this 2 hours 45 ன்னு தோணுச்சு. ஓகே. புக் படிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த வந்தியத்தேவன் அப்புறம் ஆதித்ய லைக் கரிகாலன் அதே மாதிரி அருள்மொழிவர்மன் இவங்க 3 பேருமே வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து வரமாட்டாங்க. ஆமா. பட் திஸ் பர்டிகுலர் ஷாட் சஜஸ்டட் தட் வந்து இவங்க 3 பேரும் வந்து குதிரையில வர மாதிரி வந்து ஒரு ஷாட் நாங்க பார்த்தோம். So this is again you are taking that cinematic liberty அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்லலாம். This is just you can call it more of a promotional stuff. You know, they come in the book at one point, but maybe not at this point. Right. They do come at some point in the point of time. Right. They do come in the book at one point. They all meet. But certain things to create that awareness and to create that, you know, there's a thing also called marketing. No, you have to market it in a certain way. கண்டிப்பா கதை படிச்சிருப்பீங்க, இப்ப படமும் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஃபேவரட் பொன்னியின் செல்வன் கேரக்டர் யாரு? See, it's not about one character. So many characters are there in the film, no, but for swag it's Aditya Karikalan. Right. For humor and it's Vandiyadevan. And for princely qualities it's PS. So இந்த மாதிரி different facets இருக்கு அந்த படத்துல. Right. So and I like also the character of TRISHA because Kundavai, she is very unsung, but she has a very powerful role, and so I basically I think I'm happy with all these 4 characters. Right, okay. You are a fan of Ponniyin Selvan in short. Right, okay. Thank you, sir. Right, yeah. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹைனா ஆடிஷன்ஸ் ஆன் மோஷ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மோஜில் பகிருங்க.